திருச்செந்தூரில் உள்ள கொடிமரம் 157 அடி உயரம் கொண்டது. சந்தனத்தால் ஆனது. முற்காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மாசி விழா நடைபெறவில்லை. காரணம், அப்பொழுது கொடிமரம் இல்லை. ஊர் மக்கள் கூடி கொடிமரம் வைக்க முடிவெடுத்தனர். ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழு ஒன்று காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட சென்றனர். திருச்செந்தூர் மந்தை அருகே அம்மன் கோவிலில் அவர்கள் வேண்டி சென்றனர். அம்மனை வணங்கி ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார். அப்போது அம்மன் கண்களில் நீர் வழிந்தது. திடுக்கிட்ட ஆசாரி, அம்மனே, ஏன் இந்த நிலை? தங்கள் கண்களில் நீர் வழிய காரணம்தான் என்ன என்று கேட்டார். அம்மன், மகனே, நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான். ஆனால் இந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள். அதை நினைத்துத்தான் வருத்தமாக உள்ளது. மேலும் இதை யாரிடமும் கூறக்கூடாது. இது ஆண்டவன் கட்டளை. இந்த நிலை தெரிந்த காரணத்தினால்தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது என்று கூறினார். உடனே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். இதை வெளியே உள்ளவர்களிடம் சொல்லக்கூடாது. சொன்னால் தெய்வ குத்தமாகிவிடும். அதே நேரம் நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய என்று குழம்பினார். ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார். அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார். அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவிக்கு கூப்பிட்டார். சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பாத்திமா பேபி அவரை தடுத்தார். நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டேன். அதில் உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது. எனவே கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினாள். ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை. மனைவி உடனே அழுதாள். நமது குடும்பம் உம்மை நம்பிதான் உள்ளது. தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை. விதி யாரை விட்டது? அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினருடன் களக்காடு மலைக்கு சென்றார். அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே 21 மாட்டு வண்டிகளில் வந்திருந்தார்கள். அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது. ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை. அலைந்து திரிந்து பார்த்தார்கள். பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவில்லை. எனவே காக்காட்சி மலை என்றழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றனர். அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது. ஆகா, இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் என்றார் ஆறுமுக ஆசாரி. அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் இம்மரத்தை பற்றி கேட்கிறார். ரம்யமான வாசனையுடன் இருக்கும் அந்த அற்புத மரத்தை குறித்து மைப்போட்டு பார்க்கிறார் மாந்திரிகரான சின்னத்தம்பி மரக்காயர். அப்போது அந்த மரத்தின் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல்முனையில் சங்கடகாரனும் உட்பட 21 தேவதைகள் இருந்தது தெரிய வந்தது. அந்த 21 தேவதைகளையும் விரட்டிவிட்டுத்தான் மரத்தினை வெட்ட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர். மற்றவர்களை கோடாரி கொண்டு வெட்டச் சொன்னார். கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பிவிட்டது. உடனே அந்த கோடாரி மரத்தை வெட்டிய 20 பேர்களின் கழுத்தில் பட்டது. அலறி அடித்தபடி 20 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் மரணமடைந்தனர். இதனால் ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று மாந்திரிகரான சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் இரத்தம் கக்கி இறந்திருந்தார். அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதற்கிடையில் அந்த மரத்திலிருந்த 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது. உயிருக்கு பயந்த அவர் காக்காட்சி மலையை விட்டு ஓடினார். அடுத்து பொதிக மலைக்கு வந்தார். அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார். இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்ற கோரி கதறினார். சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்தார். முருகன் எனது சகோதரன்தான். அவன் கோவிலுக்குத்தானே கொடிமரம் செல்கிறது. பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு சுடலை மாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் நாங்கள் வசிப்பதற்கு இது போன்ற வேறு சந்தன கொடிமரம் இல்லை என்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு தங்களை தொடர்ந்து இந்த கொடிமரத்திலே வாசம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு முதல் பூஜை நடத்திய பின்னே மூலவருக்கு பூஜைகள் நடத்த வேண்டும் என்று சொரிமுத்து ஐயனாரிடம் வேண்டினர்.
சொரிமுத்தையனாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவர்களே வெட்டி அதை திருச்செந்தூரில் கொண்டு சேர்த்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை அந்த கொடிமரத்திலேயே தொடர்ந்து வாசம் செய்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார். அதன்படி சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள். பின் 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டினர். அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றார்கள். அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது. சொரிமுத்தையனாரின் உத்தரவின்படி சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் இந்த கொடிமரத்தில் வாசம் செய்து வருகின்றனர். இப்போதும் திருச்செந்தூர் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெறும்போது ஆடு வெட்டி சுடலைமாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைத்துவிட்டுத்தான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள். மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதிலேயும் சங்கடகாரன் தேர் மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறிய உடனேதான் தேர் நகரும். இந்த தகவலை கொடிமர காவியம் என்னும் வில்லுப்பாட்டு கதையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள கிலாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முக சுந்தரம் கூறியுள்ளார். இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளதல்லவா? திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் பிரம்மாண்டமானது. அதை 21 மனிதர்கள் கொண்டு வருவது என்பது இயலாதது. ஆனால் சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டி 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டி அதில் தூக்கி வைத்து வந்த சம்பவம் ஒரு மலைப்பான விஷயமாக இருந்தாலும் இதை நம்பியே தீர வேண்டும். ஏனென்றால் இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது. எனவே 21 மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை எதுவும் இருந்திருக்காது. சொரிமுத்து ஐயனாரின் ஆசையுடன் சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளும் இன்றளவும் வாசம் செய்து வரும் பொதிகை மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தன மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக இருப்பதால் இந்த கொடிமரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மால்யம், அபிஷேகம் மற்றும் பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது. தினமும் காலையில் 5 மணிக்கு கொடிமரத்திற்கு பூஜைகள் நடைபெறும்போது 2 பேர் மந்திரத்தை பகிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள். அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலைமாடன், சங்கடகாரன் உள்பட 21 மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் என்பது உறுதி. இந்த கொடிமர பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டாகும். நம்பிக்கையுடன் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஓம் முருகா போற்றி.